எப்போதும் மத்திய அரசையே குற்றம் சாட்டும் திமுக அரசு செய்த சாதனை என்னவென்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மாவட்டம் எல்லிஸ் நகரில் தேமுதிக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா கலந்து கொண்டார். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பிரேமலதா, தமிழ்நாட்டில் தொடர்ந்து சிறு குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். எப்போதும் மத்திய அரசை குறை கூறி வரும் திமுக அரசு தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடைபெறுகிறதா என சுய பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். விஜய் தமிழகம் முழுவதும் பட்டி தேர்ச்சி எங்கும் கொண்டு போய் சேர்ந்தவர் கேப்டன் செந்தூர பாண்டி படத்தவர். எங்க வீட்டு பக்கத்துலதான் சின்ன வயசுல இருந்து இருந்தவர். அதனால விஜய் நான் எப்பவும் சொல்ற மாதிரி எங்க வீட்டு பையன் தான், மாட்டுக்கிறது. ஆனா சினிமா வேறு, அரசியல் வேறு. இதை நான் விஜய் கிட்டே நேரடியா பல முறை சொல்லியிருக்கேன். ஆனாலும் அவர் இன்னைக்கு அவ்வளோ பெரிய பிசினஸ் விட்டுட்டு, அவ்வளோ பெரிய இன்னைக்கு ஒரு சினிமா துறையில இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வர, அது நம்ம பாராட்டணும். முதல்ல இன்னைக்கு வரணும்னு நினைக்கிறாரு, இளைஞரா இருக்காரு. என்ன சாதிக்க போறார், என்ன சரித்திரம் படைக்க போறார் அப்படிங்கிறத உங்களை மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல அவர் நாளுக்கு 4 ரூம்ல உட்காந்து பேசுறதை விட்டுட்டு பொது வெளிக்கு வரணும், மக்களை சந்திக்கணும், பத்திரிகையாளரை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கணும். அப்போதான் அரசியல்ல நம்மளால நிலைச்சு நிற்க முடியும். இதை விஜய்கிட்டே நான் சொல்லியிருக்கேன். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய செயல்பாடு எப்படி.